ஷோல சொன்னாரு, இந்த மாதிரி வந்து பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டை தூக்குவாங்க பாருங்க, அதுக்கு ஆசையே வந்து எங்க இருந்து வருதுன்னா டோப்பமன் செக்ரேஷன் வந்து வெயிட் தூக்கும் போது வரும். ஸோ அதனால திரும்ப திரும்ப போய் இந்த பாடி பில்டர்ஸ்லாம் வெயிட்டை தூக்குவாங்க அப்படின்னு ஒரு அடிக்ட் மாதிரி அவர் ஃப்ரேம் பண்ணாரு. நான் அவர்கிட்டயுமே நான் கேட்டேன், என்ன சார், என்ன டாக்டர் நீங்க வந்து அப்ப பாடி பில்டர்ஸ் எல்லாம் அடிக்ட்னு சொல்ல வரீங்களா? ஸோ இப்ப அலிஷாலாம் டாக்டர், என்ன அலிஷா உனக்கு தெரியும், டோபமைன் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா ஸோ அது என்ன ஃப்ரேம் ஆகுது, பாடி பில்டர்ஸ்லாம் லைக் அடிக்ட்ஸ், போய் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணாதான் டோபமைன் வரும், அதுக்காண்டி போய் பாடி பில்டர்ஸ் ஒர்க் அவுட் பண்றாங்க. நோ 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 நோ. என்ன விஷயம், சரி டோபமைன் எப்ப செக்ரேட் ஆகும்னா நம்ம ஹாப்பியா இருக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு ஸ்வீட் வச்சுக்கோமே, ஒரு ஜிலேபி உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க ஜிலேபி சாப்பிட போறோம் நினைச்சாலே, நீங்க சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நினைச்சாலே உங்களுக்கு டோபமைன் செக்ரேட் ஆகும். டாக்டர்மா கரெக்டா நான் சொல்றது? அலிஷா கரெக்ட் தானே? ஸோ இது எல்லாமே நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி பாடி பில்டிங் ஃபீல்டை பத்தி நிறைய பேர் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் பேரண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன குழந்தைகளை வந்து ஜிம்முக்கு விடுறதுன்னு பார்த்தா, அங்க என்கிட்ட ஒரு பேரண்ட் கேட்டாங்க, டாக்டர் இப்படி கரெக்ட் இல்ல, டாக்டர் இப்படி சொல்றாங்களே அப்ப அடிக்ஷன் மாதிரியா அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் பீப்புள் பி இன்ஃபார்ம்டு. டோபமைன் காண்டி, அதுக்காண்டி மட்டும் வந்து அது ஒரு அடிக்ட்ன்றதுக்காண்டி பாடி பில்டர்ஸ்லாம் வந்து பாடி பில்டிங் போய் வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணல. இட் இஸ் லைக் அது பண்ணா அவங்களுக்கு நல்லா இருக்குன்றதுனால போய் ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்றோம். இன்னொன்று, ஃபிட்டா இருக்கிறதுனால என்ன நன்மைகள்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க போய் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸை நீங்க நல்லா குறைக்கலாம், அப்படித்தானே? ஸோ எப்படின்னா, இட் இஸ் லைக் இன்சூரன்ஸ். நீங்க வந்து இன்சூரன்ஸுக்கு பே பண்றீங்க, அதுக்கப்புறமா உடம்பு முடியலன்னா அந்த இன்சூரன்ஸ் காசை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் பில் பே பண்றீங்க, அப்படித்தானே? இதுக்கு நீங்க ஃபிட்டா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிபி வராது, சுகர் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கும். இப்படி பல விஷயங்கள் நன்மை நடக்கும் நீங்கள் ப்ராப்பரா ஃபிட்டாக இருந்தீர்கள் என்றால். அலிஷா பேக்கப் மீ. ஓகே, ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ஃபிட்னஸை வந்து தப்பா பார்க்காதீங்க. ஏன்னா இது தப்பா போர்ட்ரே பண்ணப்படுது, அப்படி கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஹெல்தியா நான் ஃபிட்டா இருக்கணும்னு நினைச்சு ஜிம்முக்கு போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஸ்டே ஃபிட். ஓகே டாக்டர்மா, பை.